Hi friends, welcome vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படினா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டா ரீச் ஆகற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க फ्रेंड्स. நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா என்னோட பிரைம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு அதில் ட்ரேட் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து டிசேபிள் பண்ணிவிடுவாங்க. யாரெல்லாம் என்னுடைய கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் தான் ட்ரேட் பண்ணால் தான் இது வந்து கண்டினியூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் ஒரு சில என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணாமல் வேறு அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக உங்கள் அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகிடும். ஏன்னா அங்கே எவ்ரி அக்கௌண்ட் நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நேச்சுரல் கேஸில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, நேச்சுரல் கேஸில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு சினாரியோ தெரிஞ்சுது. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரீஷன்ஸ், அடுத்த ரீஷன்ஸ் இந்த பக்கம் வரணும் ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ 176 ரேஞ்சில் எக்ஸிட்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம பையிங்கான சினாரியோ இந்த பக்கம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஏன் 72 போட சொன்னால் இந்த லோ லெவல் இருக்குதுங்களா. ஸோ இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா உண்டு. இந்த லெவலில் அகைன் பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த பக்கம் நம்ம என்ட்ரி, ஏன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம சின்னதாக இருக்கும், டார்கெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். அது மட்டுமா அப்படின்னா இல்லை, நம்ம ஃபெபினோக்கி லெவல் ரீடெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 0.382 லெவல் வந்து நமக்கு சஸ்டெயின் ஆகுது. ஸோ நம்ம மல்டி கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால இந்த இடத்துல வந்து டார்கெட் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஒரு 3 days 4 days முன்னாடி கூட பேங்க் நிஃப்டியில் சேம் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் கொடுத்தது எல்லாருக்கும் ஞாபகம் உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா 499 பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம் பர் மந்த்துக்கு. இல்லைன்னா கீழே கொடுத்துருக்க அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், அலைஸ் ப்ளூ இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணணும். ஓகே, அதாவது எதுவரை உங்களுடைய அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணிகிட்டே வரீங்களோ அதுவெல்லாம் உங்களுடைய அக்கௌண்ட் டிசேபிள் ஆகாது. எப்போ அதில் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண 1 month வரலும் பார்ப்பேன், அதில் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு டிசேபிள் ஆகிடும். ஸோ தயவுசெய்து இன்னொரு டைம் சொல்கிறேன், வெறும் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணால் பார்த்தாது, எந்த லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணீங்களோ அந்த லிங்க்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரி டார்கெட் வருது, நம்மளுடைய கணிப்பு ஸ்டாப் லாஸும் ஆகும் இல்லைங்களா, அதை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம ஒன்லி டார்கெட் பற்றி பார்த்தா எப்பப்போ ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம், அந்த ஸ்டாப் லாஸ் உண்மையாக ரியல் ஒர்த்தான ஸ்டாப் லாஸாக, அந்த ஸ்டாப் லாஸ் பரவாயில்லையா, அந்த இடம் கரெக்டான கொடுத்த இடம் கரெக்டான இடமா, அதை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நேச்சுரல் கேஸில் வந்து நம்ம கரெக்டான ஸ்டடி பண்ணோம். ஓகே, இதில் ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் ஆகிதான் அக்செப்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஓகே, ஏன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டபுள் டாப்பாக கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திரும்பிச்சு அப்படின்னா உங்களுக்கு டபுள் டாப்பாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நெக்லைன் பிரேக் ஆகி கீழே வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ராங் கீழே வந்துடும், நம்ம இங்கேயே வந்து எஸ்கேப் ஆகிடுவோங்க. ஓகே, இது மாதிரி சில சின்ன சின்ன விஷயம் இருக்குது. என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் புரியும் அந்த வீடியோ. ஸோ அதனால தான் சொல்கிறது என்னென்னா 499 ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோடய வெபினாரில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்னுடைய 499 வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய வீடியோ கிட்டத்தட்ட 1 or 2 years 2 வருஷம் 1 வருஷம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 499 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கிறேன். ஆனால் இப்போது நான் அதை பற்றி கற்றுக்கணும் விரும்புகிறவங்க வந்து 419 கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். உங்களுக்கு 6 months ஆகும், டைம் எடுக்கும். ஒரு 6 months இல்லை 1 year டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் போக 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 ப்ராக்டிஸ் பண்ணப்போனா உங்களுக்கு ஈஸியாக அதில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த ஸ்டாப் லாஸ் ஆன கரெக்டான ஸ்டாப் லாஸ் ஆன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் 1 டார்கெட் ஆச்சு, 1 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் அதுவும் பாருங்கள், அது கொடுத்துருக்கேன் பேங்க் நிஃப்டி எஸ்எல் ட்ரிகர். ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆச்சு விடுங்க, அது இந்த பக்கம் லெவல் பிரேக்கான டார்கெட் பற்றி பேச விரும்பல. இன்றைக்கி டார்கெட் ஓகே கரெக்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஒன்று ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, இது சென்ட் பண்ணியிருந்து பாருங்கள். 31,200 பிலோ போனால் சேல் பண்ணுங்கள். 31,249 வந்து எஸ்எல் மாடிஃபை பண்ணுங்க, எஸ்எல் பண்ணிங்க. டார்கெட் வந்து 31123 டார்கெட் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு, உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் சேலிங் ஆர்டர் கொடுத்துருந்தேன், இந்த பக்கம் எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, நான் இந்த மாதிரி சார்ட் வந்து ரொம்ப 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 ரேராக பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சார்ட் வந்து நான் ரொம்ப ரேராக பார்க்குறேன் இந்த ஏரியாவை. ஓகே, இந்த மாதிரி ஏரியா ஒரு அந்த மாதிரி டைப்பில் வந்து ட்ரேட் ஆகுது ரொம்ப ரொம்ப ரேர். கிட்டத்தட்ட 1% 2% தான் இது மாதிரி சான்சஸ் ட்ரேடில். என்னுடைய ஸ்டடியில் நான் பார்த்தது என்னென்னா இந்த மாதிரி வியூ தான் ரொம்ப ரொம்ப ரேர். இது மாதிரி பரவாயில்ல. இன்றைக்கி என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதில்
எனக்கு ஒரு துளி கூட எனக்கு ஒரு வருத்தமே இல்லை. ஏன்னா இந்த ஒரு முக்கியமான ஒரு சினாரி உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல ஒரு சான்சஸ் அமைஞ்சது. ஓகே, எந்த ஒரு ட்ரேடும் இது மாதிரி போயிட்டு இந்த மாதிரி ஒன்று ட்ரேட் அமையறதுக்கான ரொம்ப ரொம்ப ரேர் இது. ஓகே, ஒருவேளை எங்களுக்கு மேலே மார்க்கெட் போனோம் அப்படின்னா கூட இந்த லோ இருக்கு இல்லைங்களா, இந்த லோவை டச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மேலே போனோமா இருந்தது. இது வந்து ஜென்ரலாக நடக்கிறது எல்லா இடத்துலையும். ஓகே, அதாவது ட்ரெண்ட் லைன் இது மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு சொன்னீங்க இந்த லோ வந்து இந்த சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரேஞ்சில் ஜென்ரலாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காமன் மார்க்கெட் அது. ஓகே, என்னுடைய ஸ்டடியில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்தது. ஆனால் அதுக்காக சொல்லுது ஸ்டாப் லாஸ் ஒன்று கொடுங்க. நம்ம என்ன தான் நம்ம பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்காதுங்க. எந்த ஒரு ஸ்டேஜ்லையும் சரி, இன்னும் எனக்கும் சரி, இன்னும் எனக்கு தெரியாத விஷயம் நான் டெய்லி நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான். ஓகே, ஸோ இன்றைக்கி டைட்டில் நான் கற்றுக்கிட்டு பாருங்கள். ஸோ மார்க்கெட்டு இந்த மாதிரியும் போகலாம். இந்த மாதிரி போகிறதுனால ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருந்தது. பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸ், அதுவும் 49 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம். நம்ம 1 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 49 பாயிண்ட்ஸ் நம்ம எஸ்எல் கொடுத்தோம். ஷார்ட் டைம் ஃபார்ம் போயிட்டு பார்க்கலாம். எப்படி 49 பாயிண்ட்ஸ் எப்படி கொடுத்தோம் என்னென்னு பார்த்து சென்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் டெலீட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம். எங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம். எங்கே 31,200க்கு அப்புறம் நம்ம 31 பிலோ செல்லிங் கொடுத்தோம். மார்க்கெட் வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து சைட்வேஸில் போயிடுச்சு. சைட்வேஸில் போகுன்றது யாருக்கும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா சைட்வேஸில் தான் போகும், இல்லை எந்த மாதிரி போகுன்றது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு எந்த இடத்துல வேணுச்சோ திரும்ப அங்கேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட் நான் கவனித்த இடம் வந்து இந்த இடம் கவனித்தேன். ஓகே, இந்த இடம் கவனித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது இடம் அகைன் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சது. ஓகே, அகைன் வந்து இந்த லெவலும் பிரேக் பண்ணி ட்ராவல் பண்ணிச்சு. ஸோ எனக்கு வந்து டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஓகே, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கிடச்சிது. அகைன் இன்னொரு பிரேக் அவுட் கிடச்சிது, ரீடெஸ்ட்மெண்ட் கிடச்சிது. ஸோ ஓகே, இந்த ரேஞ்சில் நம்ம சேஃபாக என்ட்ரி எல்லாம் 31,200 பிரேக்கான சேல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது எனக்கு. ஏன்னா நம்ம எடுத்த இடம் தப்பான இடமோ அப்படின்ற ஒரு டிசிஷன் வரக்கூடாது இல்லைங்களா. மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் ஆச்சு. ஃபால்க்கு அப்புறமா வந்து ரீடெஸ்ட்மெண்ட் ஆகும், எல்லாருக்கும் தெரியும். பெரிய ஃபால்க்கு அப்புறம் இது வந்து ரீடெஸ்ட்மெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ரீடெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுக்கணும். என்னுடைய நண்பர் வந்து யூடியூப்பில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் ஒரு லேர்னிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம அட்வான்ஸ் லெவலில் போடுங்க சார், ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஸோ இந்த வீடியோ அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அவர் சொல்லியிருந்தேன், சார் நம்மளுடைய வீடியோ வந்து 100 லைக்ஸ் ரீச் பண்ணணும், இல்லை ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். எதுவுமே இல்லாமல், அதாவது நம்ம வீடியோ வந்து நிறைய போய் சேர மாட்டேங்குது. ஸோ வந்து நீ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட தான் இருக்குது தவிர என்கிட்ட எதுவும் கிடையாது. அதை நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ வீடியோ நல்லா இருக்குது, நிறைய பேர் பார்த்துட்டு கம்மியான லைக்ஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பார்க்குறதே வந்து குறைவான பேர் பார்த்துட்டு அதுலேயும் இவ்வளோ % லைக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் லைக் பட்டன் பார்க்கலாம். எத்தனை பேர் என்னோட வியூஸ் லைக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் டிஸ்லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ குவாலிட்டி நம்ம வீடியோ இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ உண்மையிலே உங்களுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருந்தால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி இது வந்து முக்கியமான நம்ம இன்டர்டே ட்ரேடிங்க்கு லேர்னிங் கற்றுக்க வேண்டிய விஷயம், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, ஸோ உங்களுக்கு கற்றுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தால் இது உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் இது. ஓகே, இது பாருங்கள், இது என்னுடைய வெபினாரில் சொல்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். இன்றைக்கி இது பாருங்கள், 0.618 கோல்டன் ரேஷியோ. எனக்கு டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, பிரேக் அவுட் கிடச்சிது. ஸோ எல்லா சினாரியும் பர்ஃபெக்டாக அமைஞ்சது எனக்கு. ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு செகண்ட் என்ட்ரி கொடுத்தேன் பேங்க் நிஃப்டியில். செகண்ட் சான்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா பர்ஃபெக்டான சினாரியோ அமைஞ்சது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது செல்லிங்கான ப்ராஃபிட்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஆனது ஓகே பரவாயில்ல. ஏன்னா ஒன் டைரக்ஷன் மூவ்மெண்ட் கொடுத்துப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைரக்ஷன் ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுத்துச்சுப்பாங்க. அந்த உங்களுக்கு சான்ஸே இல்லை அங்கே உங்களுக்கு. ஓகே, ஸோ பிரேக் நம்மளோட ஸ்டாப் லாஸ் கொடுத்த இடம் வந்து பர்ஃபெக்டான இடம், இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னொரு டைம் சொல்ல மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அதே நேச்சுரல் கேஸில் ஒன்று பார்த்துலாம். இன்றைக்கி நம்ம இன்னொன்று ஈவினிங் டைம் இப்போ ஸ்பாட்டில் நமக்கு சென்ட் பண்ணணும், ரீசன் பார்க்கலாம் அதுக்கும் என்னென்னு. ஏன் நம்ம அந்த அவ்வளோ தூரம் தான் ஏன் பர்ஃபெக்டாக கணிக்கிறோம், நம்ம 176 தான் ஏன் போகும்னு நினைக்கிறோம், இன்னும் சில விஷயம்லாம் தெரியல இல்லைங்களா. ஓகே, இது சார்ட் அப்படியே இருக்கட்டும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெஜ் பேட்டர்ன் மாதிரி நீங்கள் பேட்டர்ன் போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து ட்ரேட் பண்ண அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து திரும்ப இந்த பக்கம் சப்போர்ட் வரும். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாமல் திரும்ப மேலே போகும். இது வந்து சப்போர்ட் லெவல். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.